நான் போட்ட வீடியோ பார்த்துட்டாரு அவரு. அப்புறம் நல்லா படிங்க சொல்லி சில வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து இவங்க எல்லாம் சொல்றாங்களே இவங்க நம்ம கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. இந்த வீடியோ அது வரைக்கும் போகணும்னு நினைக்கல. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இன்ஸ்டா புகழ் குட்டி வாண்டுகள் இருவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ரீல்ஸ் போட்ட சம்பவம் தமிழகம் முழுவதையும் பேச வைத்துள்ளது. இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சொன்னா நம்ப மாட்டீங்க, சிஎம் சார் பார்க்க வந்துடும் கைஸ். இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்ல சொல்லுங்க. சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லணுமா? மோட்டிவேஷன். ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனா இதே வேலையா இருந்துடாம படிப்புல கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. நல்ல படிப்புல கவனம் செலுத்தி நீங்க சொன்னீங்கல்ல கலெக்டராக போறேன், போலீஸ் ஆஃபீஸராக போறேன்னு சொல்லி, அது ஆகணும்னா நல்லா படிக்கணும். படிச்சு உங்க கனவு நிறைவேறணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் சாத்திப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட துண்டுக்காடு பகுதியில் வாழும் தனுஷ் மேரி தம்பதியின் மகன்கள்தான் தேவாவும் ஜீவாவும். அதே பகுதியில் உள்ள அண்ணா கிராமம் நெல்லித்தோப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகள் இருவரும் முறையே 5ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். தாய் மேரி உள்ளூரில் விவசாய வேலைக்கும் முந்திரி கொட்டை உடைக்க செல்வார். தந்தை தனுஷ் தனியார் கல்லூரி பேருந்தில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு தன் அக்கா வீட்டிற்கு வந்த மேரியின் தம்பி ரூபன் தேவாவும் ஜீவாவும் சேர்ந்து செல்போனில் பேசி நடித்து வீடியோ எடுத்து வைத்திருந்ததை பார்த்திருக்கிறார். ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா. ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, தை பிறந்தா பொங்கல். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஏன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னா இன்னைக்கு பொங்கல், அதனால பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரூபனுக்கு இன்ஸ்டாவில் ஏற்கனவே ஐடி இருந்து அவ்வப்போது வீடியோ போட்டு வந்தாலும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை என்ற வருத்தம் அவருக்கு இருந்த நிலையில் இந்த வீடியோவை பார்த்ததும் ஒரு எண்ணம் ஃபிளாஷ் ஆகி உள்ளது. துருத்துன்னு இருப்பேன், அந்த வீடியோ போட்டோம், ரீச் ஆகல. சரி இவங்க துருத்துன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாமா என்ன பண்ணாரு, நம்ம ஆரம்பிக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சாரு. உடனே டாக் வித் தேவா என்ற பெயரில் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐடி ஆரம்பித்து அந்த வீடியோக்களை போட்டு இருக்கிறார். குழந்தைகள் இருவர் ஏதோ பேசுகிறார்களே என அனைவரும் ஆர்வத்துடன் பார்க்க தொடங்கி இருக்கின்றனர். அப்ப வந்து ஒரு வீடியோ வந்து நல்ல பல மில்லியன் போயிடுச்சு. பல மில்லியன் போனதுனால சரி இது ஓகே நம்மளுக்கு வருது, இன்னும் நல்லா போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 10-15 வீடியோ போட்டோம். அது கொஞ்ச நேரத்துல 20K அது மாதிரி வந்துச்சு. அதனால சரி ஃபுல்லா ஓபன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணிட்டோம். சிறுவர்களும் தொடர்ந்து உள்ளூரில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு 3 சக்கர வாகனம் எதுவும் இல்லாமல் கஷ்டப்படுகிறார், ப்ரோ கொஞ்சம் உதவுங்களேன் என்று வேண்டுகோள் வைப்பது மாதிரியான உருப்படியான விஷயங்களையும் போட ஆரம்பித்துள்ளனர். வீடியோக்களை பார்த்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு தேவையானவை கிடைக்கவும் ஆரம்பித்தனர். இந்த நிலையில்தான் இச்சிறுவர்கள் போதை பழக்கம் தொடர்பாக தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பித்தனர். காய்ஸ், குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க, உங்க குடும்பத்தை நடு ரோட்ல விட்டு விடாதீங்க எனவும் ஆன்லைன் லாட்டரிக்கு எதிராகவும் கவலையுடன் வெளியிட்ட வீடியோ வைரலாக பரவியது. இன்றைக்கு இவர்களுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்கள் இருக்கின்றனர். நடிகர்கள் பார்த்திபன், பிரபுதேவா உள்ளிட்ட பிரபலங்களே தேவா ஜீவாவை அழைத்து வீடியோ போடும் அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளனர். ரொம்ப டேஞ்சரான ஆள் போல தெரியுது. பாத்தீங்கன்னா சூப்பரா சொல்றாரு. நான் துபாய் போய் இன்னைக்கு ஃபுல்லா துபாயில தான் வீடியோ 2 பேருக்குள்ள தான் போட்டேன். ஒன்னு எங்க அண்ணன் தேவா, இன்னொன்னு பிரபுதேவா. இந்த நிலையில்தான் தமிழக முதல்வர் பார்வைக்கு இந்த சிறுவர்களின் வீடியோ போயிருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் இவர்களின் சமூக அக்கறையை பாராட்டி நேரில் அழைத்து வாழ்த்தி இருக்கிறார். யாரு தேவா, யாரு ஜீவா? நான் ஜீவா சார். இவர் தேவாவா? ஆமா சார். வாழ்த்துக்கள். உட்காருங்க. நாங்க
போட்ட வீடியோ பார்த்துட்டாரு அவரு. அப்புறம் நல்லா படிங்க சொல்லி சில வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து இவங்க என்ன சொல்றாங்களே, இவங்க நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. கடலூர் அவங்களுக்கு சொந்த மாவட்டம்? ஆமாம் சார். கடலூர்ல எந்த ஊர்? கடலூர்ல பண்ருட்டி பக்கத்துல சாத்திப்பட்டின்னு ஒரு கிராமத்துல இருக்கு சார். இந்த வீடியோ அது வரைக்கும் போகணும்னு நினைக்கல. எத்தனையோ பேர் போட்டுட்டு இருக்காங்க. உங்களை தான் கூப்பிட்டுருக்கேன் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் கூப்பிட்டு தெரியுமா உங்களுக்கு? உற்சாகப்படுத்துறதுக்கு, உங்களை பாராட்டுறதுக்கு அதுதான் கூப்பிட்டுருக்கேன். யாரும் எனக்கு இது மாதிரி அட்வைஸ் பண்ணல, அவர் மட்டும் தான் பண்ணிருக்காரு. உங்கள் வீடியோவை நேற்று பார்த்தேன். படிங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்து அது அடிக்கடி எல்லா கூட்டத்துலேயும் ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல, கல்வித்துறை சம்மந்தமாக மாணவர்கள் பேசும்போதெல்லாம் படிங்கன்னு சொல்லுவேன். அதை வந்து இந்த வயசில் நீங்கள் சொல்கிறீங்க, அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன் மெயினாக. ரேங்க் கார்டு வந்ததுங்க பாருங்க. நான் தான் என் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட், என் ஜீவாவும் அவன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் காய்ஸ். நாங்கள் 2 பேரும் நல்லா படிப்போம், ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு காய்ஸ். நாங்கள் வந்து மஜ்ஜா பண்ண போறோம், சிறகடிக்க போறோம் காய்ஸ். நீங்க நல்லா படிங்க, கல்வி எப்பயுமே கைவிடாது. நீங்க நல்லா படிங்க, கல்வி எப்பயோ ஒரு வாட்டி உங்களுக்கு கை கொடுக்கும். அது எப்படி அதை சொன்னீங்க? அதை எதுக்காக அதை சொன்னீங்க? அதை படிங்க பிள்ளைங்களுக்கு. அம்மாவுக்கு வந்து நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசை. அதனால நல்லா படிக்கணும். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் படிக்கணும். படிச்சு நல்லா பெரிய ஆளா ஒரு இடத்துல வந்து உட்காரணும். இது குறித்து தேவா கூறுகையில், முதல்வர் சார் அழைப்பார் என்று கனவுல கூட நான் எதிர்பார்க்கல. இந்த வீடியோ அது வரைக்கும் போகணும்னு நினைக்கல. எம்எல்ஏ சபா ராஜேந்திரன் சார் வந்து கம்ப்யூட்டர் கொடுத்து சென்றார். கடலூர் கலெக்டர் சாரும் எஸ்பி சாரும் பாராட்டினார்கள். கலெக்டர் வந்து இங்கே தான் வந்து தான் போகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சரி கலெக்டர் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு வந்துட்டோம். எதிர்காலத்தில் என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? கலெக்டர் சார். நீ கலெக்டருங்க. இவர் நாங்கள் போலீஸ் ஆகணும். போலீஸ். கலெக்டராக போலீஸ் ஆனால் கோட்டைக்கு அடிக்கடி வரணும். கோட்டையில் தான் வேலை இருக்கும் அதிகமாக. முதலமைச்சர் பார்க்க வரணும், அமைச்சர் பார்க்க வரணும், அதிகாரிகள் பார்க்க வரணும். அது ஆனப்புறம் வரணும். ஆனால் 6 மணியே வந்துட்டீங்க இப்போ கோட்டைக்கு. திருக்குறள்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு குறை சொல் பார்ப்போம். கேடுவே செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலா மற்றையவை. கல்வி ஒன்றே அறிவற்ற செல்வமாகும், அதற்கு கொப்பான சிறந்த செல்வம் வேற எதுவும் இல்லை. தம்பி உனக்கு தெரியும் திருக்குறள்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அதுவே. எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பது அறிவாகும். எங்களிடம் விளம்பரத்திற்காக வீடியோ போட சொல்லி வந்தவர்களை நாங்கள் திருப்பி அனுப்பிவிட்டோம் என்றார். ஏற்கனவே வந்து நல்லா படிக்க சொல்லுங்க, போன் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம், நல்லா ரீல்ஸாக போடணும். போன் யூஸ் பண்ணுங்க, கம்மி நேரம் யூஸ் பண்ணுங்க, நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்ல ரீல்ஸாக போடுங்க. சார் உங்கள் நாய்க்குட்டி பற்றி சொல்லுங்க சார். நாய்க்குட்டி வச்சுட்டு அது நான் வந்தால் தான் தூங்குவோம், இதெல்லாம் தூங்காது. என்ன பார்த்தேன் நீ வீடியோவில்? அழகாக இருக்கு சார். நீ நாய் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் சார். ஆசையா இருக்குமா கூட? நல்லா இருக்கு. எனக்கு ஒரு வீடியோ எடுத்து தர முடியுமா சார்? கைஸ் நாங்களவா கைஸ். இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா, சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா நிறையா பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லணுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனால் இதே வேலையாக இருந்துடாம படிப்பில் கவனம் செலுத்தாம விட்டுறக்கூடாது. நல்ல படிப்பில் கவனம் செலுத்தி நீங்கள் சொன்னீங்கல்ல கலெக்டராக போகிறேன், போலீஸ் ஆஃபீஸராக போகிறேன்னு சொல்லி, அது ஆகணும்னா நல்லா படிக்கணும். படித்து உங்கள் கனவு நிறைவேறணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.